வணக்கம். உரையாடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய உரையாடல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கவங்க அவரை இயக்குனர்னும் சொல்லலாம், கவிஞர்னும் சொல்லலாம். எக்கச்சக்கமான புத்தகங்களும் எக்கச்சக்கமான நல்ல திரைப்படங்களும் வந்து கொடுத்துருக்கிறாரு. எஸ், இயக்குனரும் கவிஞருமான சீனு ராமசாமி சார் நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணலாம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேப்பா. சூப்பர் சார். உங்களை சந்திக்கிறதும் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு பக்கம் வந்து மண் சார்ந்த திரைப்படங்கள் கொடுக்கக்கூடிய இயக்குனர்களில் நீங்கள் முதன்மையானவரும் அண்ட் முதல் இடத்துலையும் இருக்கீங்க அப்படிங்கிறது கூடுதல் மகிழ்ச்சியாகவும் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு பிடித்த திரைப்படங்கள் நிறைய நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்ச திரைப்படங்களை நான் கொடுத்துருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்களை முதல் இடத்துல வச்சு ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த கௌரவம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த அங்கீகாரமும் இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து நம்மளுடைய டிஎன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் அவார்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய திரைப்படமான தர்மதுரைக்கு ஒன்று அண்ட் வந்து உங்களுடைய திரைப்படமான மாமனிதன் திரைப்படத்துக்கு பவதாரணிக்கும் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த தருணம் எப்படி இருக்குது சார்? உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா 2016 வெளியான படம் தர்மதுரை. அந்த படத்துக்கு வந்து ஏறக்குறைய 10 வருடம் கழித்து 2026 மாநில அரசோட இந்த விருது நமக்கு வந்திருக்கு. ஸோ ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த இந்த விருதுகளை ஒழுங்குபடுத்தி வகைப்படுத்தி அதை இப்போ எல்லாருக்கும் வந்து சேர்றதுக்கு மூல காரணமாக இருந்த இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டின் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். மேலும் வந்து செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் திரு சுவாமிநாதன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய படங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து விருது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய இந்த மாமனிதன் படத்துக்கு அது எனக்கு ரொம்ப ஒரு என்னுடைய என் ஆன்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. என்ன காரணம்னா, எனக்கு பவதாரணி அவர்களுடைய குரல் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த படத்துக்கு குறிப்பாக மாமனிதன் படத்துக்கு வந்து இசை வந்து இசைஞானியும் அவருடைய புதல்வர் யுவன் சங்கர் ராஜாவும், சரி இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண படம். அது யுவன் சங்கர் ராஜா தயாரித்த படம். அந்த படத்தில் வந்து நான் வந்து இந்த படம் வந்து ஒரு தந்தை மகனுக்கு தந்தையை பற்றிய படம் அப்படின்றனால நான் வந்து அந்த படத்தையே நான் வந்து பண்ணைப்புறத்துலேயே போய் ஷூட் பண்ணியிருந்தேன். பண்ணைப்புறத்துலேயே நான் ஷூட் பண்ணனால வந்து ராஜா சார் அந்த படத்துக்கு ஒரு பாட்டோடு போட்டிருந்தார். பண்ணைப்புறத்து சின்ன குயில் அப்படின்னு ஒரு பாட்டு போட்டிருந்தார். ஸோ அந்த பாட்டை பாடின பவதா அவர்களுக்கு வந்து இந்த விருது வந்திருக்கு. அந்த குரலுக்கு ஒரு மரியாதையாக நான் இதை பார்க்குறேன், ஒரு நன்றியாக இதை நான் பார்க்குறேன். ஸோ இந்த பெண்களை மேம்படுத்தும் தர்மதுரை அப்படின்னு ஒரு சிறப்பு பரிசும், அதே சமயத்தில் வந்து இந்த மாமனிதன் ஏறக்குறைய உலக லெவலில் வந்து 42 சர்வதேச விருதுகள் அது வாங்கியிருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தமிழக அரசோட உதவியோட நான் வந்து மாஸ்கோ போனேன். ஸோ ரஷ்யன் கல்ச்சர் சென்டரில் நமது அமைச்சர் அவர்கள் சுவாமிநாதன் அவர்கள் அவருடைய தலைமையில் ஒரு விழா நடந்தது. அந்த விழாவிலிருந்து தான் தமிழ் கலாச்சார பிரதிநிதியாக மாஸ்கோ சர்வதேச 45வது மாஸ்கோ சர்வதேச திரைப்பட விழாவில் நான் வந்து டெலிகேட்டாக போய் கலந்துக்கிட்டேன். என்னோடய படம் அங்கே ஸ்க்ரீன் ஆச்சு. அதே மாதிரி ஹூஸ்டன் வெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு ரஷ்யாவில் அமெரிக்காவில் ஹூஸ்டன் மாகாணத்தில் 65 வருஷமாக நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலில் சிறந்த படத்துக்கான விருது வாங்குச்சு. செடோனா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அமெரிக்காவில், அங்கே இது விருது வாங்குச்சு. ஸோ அப்படி உலகம் முழுவதும் வந்து ஒரு 42 மிக முக்கியமான விருதுகளை இந்த மாமனிதன் படம், ஒரு சமூக நல்லிணக்கம் பேசுகிற ஒரு படத்துக்கு, ஒரு சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு படத்துக்கு, திரும்ப அந்த படத்தை நினைக்கிறதுக்கு ஒரு விருது. ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு கடினமான பணி. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக நிலுவையில் இருந்த விருதுகள் எல்லாம் அந்த படங்களை பூரா பார்த்து அதை தேர்ந்தெடுத்து அதை வந்து அவங்க வெளியில் கொண்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ எனக்கு அதை திரும்ப நினைவுபடுத்துகிற ஒரு வாய்ப்பை வந்து இந்த விருது எனக்கு தந்திருக்கு. பொதுவாகவே வந்து சீனு ராமசாமி சாருடைய திரைப்படங்கள் அப்படின்னு சொன்னோன்னா பெண்களை உயர்வாக காமிக்கிறாரு, திருநங்கைகளை மதிக்கிற மாதிரி அங்கீகாரம் கொடுக்குற மாதிரியான திரைப்படங்களாக எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது பொதுவான ஒரு டாக்காக இருந்துகிட்ருக்கு. பட் சீனு ராமசாமி சாருடைய வாழ்க்கையில் பெண்களுக்கு என்ன மாதிரியான மதிப்புகள் அங்கீகாரங்கள் இருக்குது? சீனு ராமசாமி வாழ்க்கையில் மட்டும் கிடையாது, இந்த பூமியில் இந்த உலகத்தில்
பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் பெண்ணோட துணை இல்லாமல் அவனால் எழுந்திரிச்சு வர முடியாது. எல்லா வகையிலையும் அது அவனோட தாயோட வயிற்றிலிருந்து அவன் தவழ்கிற காலத்தில் இருந்து அவன் நடந்து வளர்கிற காலத்தில் சகோதரிகள் வளர்ந்து பெரிய ஒரு பருவம் வரும்பொழுது ஒன்று தோழி, காதலி, மனைவி, அதுக்கப்புறம் மகள், கண்டிப்பாக பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் ஆசிரியைகள், அப்படி வழிநடுக வந்து ஒரு ஆணுக்கு வந்து பெண்கள் கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வாழ்க்கையை முழுக்க பரவி இருக்காங்க. தமிழ் சினிமாவோட துரதிர்ஷ்டம் என்னென்னா வாழ்க்கையில் இருக்க பெண்கள் ஸ்க்ரீனில் இல்லை. ஓகே, அதுதான் தமிழ் சினிமாவோட துரதிர்ஷ்டம். ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. எப்போனா பாலு மகேந்திரா சார், இயக்குனர் மகேந்திரன், பாலச்சந்தர் அவர்கள், அந்த ஒரு காலகட்டம் ஒரு 80s பாக்கியராஜ் சார், இவங்களாம் அந்த பெண்களை மையமாக வச்சு கதை படங்கள் நிறைய எடுத்தாங்க. தலைப்பே புதுமை பெண்னு வச்சாங்க. கங்கா எங்கே போகிறாள் அந்த தலைப்பு வச்சாங்க. ஸோ இப்படி பெண்களை மையமாக வச்சு கதைகள் உருவாச்சு. அப்புறம் கொஞ்சம் 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 90s வந்து அப்படியே சேஞ்ச் ஆச்சு. சேஞ்ச் ஆகி 90s அந்த 2000 அந்த வாக்கிலலாம் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியே சேஞ்ச் ஆகி முழுக்க முழுக்க ஹீரோ ஓரியன்ட் அல்லது ஹீரோ ஒர்ஷிப்பு இந்த மாதிரி படங்கள் தான் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளோட முதல் படமே எனக்கு வந்து பெண்களை மையம், என்னுடைய படங்களில் வாழ்க்கையில் எப்படி பெண்கள் இருக்காங்களோ அவங்க நான் எழுதுகிற கதைகள்லேயும் இருக்காங்க. அதுக்கு அந்த படங்களை தயாரிக்கப்பட்டு வந்த தயாரிப்பாளர்கள், அந்த படம் உருவாகிறதுக்கு துணை நின்ற நடிகர்கள், குறிப்பாக ஹீரோக்கள், இவங்க எல்லாருக்குமே எல்லாரையும் நான் நினச்சி பார்க்குற ஒரு நன்றிக்குரிய இடத்துல அவங்க இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இல்லாமல் இந்த படங்கள்லாம் நம்ம எடுத்திருக்க முடியாது. கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் யாராச்சும் ஒருத்தங்க தோழியாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து ஒரு வெல்விஷராக இருந்து ஒரு புஷ் கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸில் இருந்துகிட்டே இருப்பாங்க, ஒரு பெண் இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப உந்துதல் கொடுக்கக்கூடிய, உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு சொன்னால் யார் சார் உங்களுடைய லைஃப்பில்? இருந்திருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய தோழிகள், எனக்காக ஜெபிக்கிறவங்க, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் பார்த்து போடான்னு சொன்னவங்க, முதல்ல என்னை நம்பினவங்க. ஒரு மனுஷனை வந்து நீ நல்லவரோடான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலே அவன் நல்லா வந்துடுவான். அது மாதிரி நீ நல்லா வருவாடா, உனக்கு டேலண்ட் இருக்குடா, நீ நல்லா வருவாடா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆண் நண்பர்களும் இருந்தாங்க, பெண் நண்பர்களும் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து வெவ்வேறு இடங்களில், பெரிய இடங்களில் அவங்க இருக்காங்க, உலக நாடுகளில் இருக்காங்க. என்னை டைர டக்கரே அப்படின்னு ஃபஸ்ட்டு கூப்பிட்ட பொண்ணு இன்றைக்கி கன்னடாவில் இருக்குது. ஸோ அப்படி எனக்கு பள்ளி, கல்லூரி இந்த 2 இடங்களில் எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எனக்கு முக்கியமானவங்க. ஊக்கம் கொடுக்குற நண்பர்கள், ஊக்கம் மட்டும் கிடையாது, ஆங்காங்கே நின்று உதவி செஞ்ச நண்பர்கள், இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு அமையப்பட்டாலே அவன் நினச்சதில் பாதி அவன் செஞ்சுருவான், அதாவது நினச்ச இடத்துக்கு அவன் போயிடுவான். ஸோ அப்படி நிறைய எனக்கு இருந்திருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு எப்பயுமே எனக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. ஏன்னா தாய் தான் வந்து ஒரு தோற்று போன மகன் பின்னாடி எப்பயுமே இருப்பாங்க. ஒரு வெற்றி பெற்ற ஒரு மகன் பக்கத்தில் போய் நிற்க மாட்டாங்க. ஒரு பிள்ளை நல்லா இருக்குன்னா அது பக்கத்தில் போய் நிற்காது. ஒரு அம்மா யார் வெற்றி பெறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கானோ அவன் பக்கத்தில் வந்து அதான் தாய். அப்போ ஒரு மனுஷ வாழ்க்கையில் ஒரு தாய் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட பாதி பலம். அப்படி எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு உண்மையில ஒரு பாதி பலம். திடீர்னு நமக்கு ஒரு படத்தை முயற்சி பண்ணுவோம், அந்த படத்தை எடுப்போம், ரிலீஸுக்கு லேட் ஆகும். அன்றாட வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அப்படின்னும் போதெல்லாம் வந்து நம்ம யார்கிட்ட போய் இறுதியாக முட்டி எங்கே நிற்க முடியும்னா அம்மாட்ட தான். அவங்க தன்னோட வாழ்க்கையோட அனுபவத்துலேருந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க.
கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. விட்றா சமாளிச்சுட்டே போகிறதாண்டா வாழ்க்கைன்னுவாங்க. அது அன்னைக்கு கிடைச்ச ஒரு பெரிய செய்தியாக இருக்கும். சமாளிச்சுட்டே போகிறது தான் வாழ்க்கை. ஸோ அப்படி அம்மாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி மருத்துவமனைகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். நோயாளிகளை காப்பாற்றுறதுக்கு மருத்துவர்களோட போராட்டத்தை விட அந்த வெராண்டாவில் படுத்துருக்க ஒரு தாயோட போராட்டம் பயங்கரமாக இருக்கும். அது எந்திரிச்சு எந்திரிச்சு ஒரு தாயோட முயற்சினாலேயே பல பேர் பிழைச்சிருக்கான். இதை செஞ்சு பாருங்கள், அதை செஞ்சு பாருங்கள், அந்த அலர்ட்னஸ்ஸு. ஸோ அப்படி நான் கொஞ்சம் தளர்ந்த காலத்துலலாம் எனக்கு பின்னாடி நின்னது எங்கள் அம்மா. ஸோ அப்படி அதே மாதிரி மனைவிக்கும் ஒரு முக்கிய பங்கு உண்டு. ஏன்னா ஒரு கலைஞர்களாக நம்மளை சமாளிக்கிறதே அவங்களுக்கு பெரிய வேலை அது. ஸோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கை பயணத்தில் அப்பப்போ சில முரண்பாடுகள் வரும். அது அன்னைக்கு அடுத்த நாளே சரியாயிடும். நம்ம வாழ்க்கை பயணத்தில் நமக்காக ஜெபிக்கக்கூடியவங்க, பிரார்த்தனை பண்ணக்கூடியவங்க, நீ நல்லா வந்துடுவேன்னு சொல்லக்கூடியவங்க, ஒரு தோழிகளாகவும் நண்பர்களாகவும் ஒரு மனிதனுக்கு வாய்க்கப்படும் பொழுது கதவு திறக்கும். சில நேரங்கள் லேட் ஆகிற மாதிரி தெரியும், ஆனால் கதவு திறக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்போ ஒரு சொல்லுக்கு உயிர் இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா, பிறர் நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கையை நம்ம மேலே நம்ம வைக்கிறதில்ல. அப்போ தொடர்ந்து நம்மளை ஊக்கப்படுத்துகிற மாதிரி, என்கரேஜ் பண்ணுற மாதிரி திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட அவங்க சொல்லும்போது அந்த சொற்களை நம்ம கவனிக்க ஆரம்பித்து அதை நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அப்போயே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. அதனால தான் நான் என்னோடய ஒவ்வொரு புக்கும் நான் போட்ட பிறகு யாருக்கு கொடுக்குறனோ இல்லையோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் முதல்ல அனுப்புவேன். முதல்ல அவங்களுக்கு தான் அனுப்புவேன். ஒரு படம் ஆரம்பித்து ஷூட்டிங் போகும்போது எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். தேவைப்பட்டால் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெலாம் அவங்கள வர வைப்பேன். ஒரு சிலர் வருவாங்க, ஒரு சில நாள் வர முடியாது. ஃபஸ்ட்டு இந்த படத்தை பார்த்துட்டு நான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பேன். ஸோ இன்னும் அவங்களோட எல்லாரோடையும் நான் தொடர்பில் இருக்கேன். ஓகே சார். அப்படி ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய கதாபாத்திரம் தான் உங்களுடைய தர்மை துறையில் தமன்னாவுக்கு விஜய் சேதுபதிக்கு தமன்னா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய, ஒரு பேக் போனாக இருந்து அவங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருந்தது. அதை எப்படி சார் நீங்கள் ரைட் அப்பில் கொண்டு வந்தீங்க? இந்த வாழ்க்கை எப்போ அழகாகுது, அர்த்தமாகுது, ஒரு வாழ்க்கை எப்போ நிறைவாக இருக்குது அப்படின்னா, உங்கள் உழைப்பை, உங்களுடைய வேலையை, உங்கள் நேரத்தை பிறருக்காக நீங்கள் தரும்போது, இன்னும் சொல்லப்போனால் பிறருக்காக தியாகம் பண்ணும்போது. அப்போ ஒரு ப்ரொஃபஸர், அவர் தான் அந்த கதையோட அடிநாதம். இந்த நாட்டில் ஏழை எளியவர்கள், வாழ வழியற்றவர்கள், எண்ணற்றவர்கள் கிராமப்புறங்களில் வலியோடையும் வேதனையோடும் காத்திருக்காங்க. அவங்க உங்கள் வருகைக்காக காத்திருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் வேலை செய்யணும்னு தாங்கிட்ட படித்த அந்த அரசு கல்லூரியில் படித்த, மதுரை அரசு கல்லூரியில் படித்த தன் மாணவர்களை பார்த்து ஒரு பேராசிரியர் ஒரு மேடையில் அந்த பிரிவு உபச்சார விழாவில் பேசுவார். ஸோ அதுதான் இந்த கதையோட சாயல். தர்மதுரை அப்படிங்கிற அந்த படத்தோட ஆன்மா எதுன்னா அதுதான். அப்போ நீங்கள் டாக்டராக இருக்கீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணத்தில் நீங்கள் ஆகிருக்கீங்க. ஏழை எளியவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க தந்த வரி பணத்தில் தான் நீங்கள் டாக்டராக இருக்கீங்க. அவங்களுக்கு நீங்கள் போய் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை, ஒரு விண்ணப்பத்தை ஒரு காமராஜ் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் வைக்கிறார். அதை நிறைவேற்றுறதுக்காகத்தான் இவங்க எல்லா வகையான பிரச்சனைகளையும் அவங்க சந்திக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் சுபாஷினிக்கு ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக மாட்டேங்கிறா, நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேங்கிறா. தர்மனுக்கு தான் நேசித்த பொண்ணை அவனை விட்டுட்டு போயிட்டாவ. அந்த மனவேதனையில் அந்த குடும்ப உள் முரண்பாடுகள் அங்கே கடந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இவங்க எல்லாருமே படிப்பில் ஜெயிச்சிட்டாங்க, ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் தோத்துட்டாங்க. அப்போ தோத்த 2 பேர் ஒன்றா சேர்ந்து வெற்றி பெறுறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இது ரைட் அப்பில் முதல்ல உருவான இடம் இந்த சாயில் தான். அந்த சாயில் தான் ஃபஸ்ட்டு என் மைண்டில் உருவாச்சு. அதுக்கப்புறம் கதாபாத்திரங்கள் உருவாச்சு. அப்புறம் உட்காந்து அதை எழுதிட்டேன். நான் தென்காசியில் வச்சு தான் எழுதினேன் நான். ஓகே.
அது வந்து அவங்களுடைய 2 பேருடைய கதாபாத்திரமும் ஒரு சாங்லேயே சேஞ்ச் ஆகிற மாதிரி, அப்படி மைல்டாக அவங்களுடைய கதாபாத்திரங்கள் வேறு ஒரு பரிணாமத்தை நோக்கி போகிற மாதிரி காமிச்சிருப்பீங்க. சில திரைப்படங்களில் மட்டும்தான் ஒரு சாங்லேயே சொல்ல வரக்கூடிய மெசேஜை கரெக்டாக கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் எந்த பக்கம் தோன்றினாலும் அந்த வானம் வந்து ஒரே மாதிரி நேஷ்னல் அவார்ட் சாங் அந்த சாங் நேஷ்னல் அவார்ட் வைரம் வைரம் சாருக்கு சாருக்கு கிடைச்சது. ஸோ அந்த சாங் வந்து அந்த கிரியேஷன், அந்த சொல்ல வரக்கூடிய கதையை ஒரு பாடலில் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது அது அந்த டைமில் எப்படி சார் இருந்தது ப்ராசஸிங்? வாழ்க்கை ஒரு நொடியில் மாறிடும். சம்மதம் சொன்னால், சம்மதம் சொல்லலைன்னா. சம்மதம் சொன்னால் ஒரு வாழ்க்கை, சம்மதிக்கலைன்னா வேறு வாழ்க்கை. ஏற்றுக்கிட்டால் அந்த நொடியிலேருந்து அந்த வாழ்க்கை வேறு, ஏற்றுக்கலைன்னா அந்த நொடியிலேருந்து வேறு வாழ்க்கை. அந்த மொமெண்ட்டு ரொம்ப முக்கியமானது, அந்த கணம் ரொம்ப முக்கியமானது. அந்த கணத்துக்கு இசையோட தேவை இருந்துச்சு, அதை இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் எமோஷனாக போய் சேர்றதுக்கு. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த சாங் நான் முழுசாக வாங்கிட்டேன். பட் அந்த பிளேஸ்மெண்ட்டு அதை கட் பண்ணி அந்த பிளேஸ்மெண்ட்டை எடிட்டிங்கில் அதை போட்டது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய வரிகள் ஒவ்வொன்றும் வந்து நச்சு நச்சுன்னு எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வரிகளாக இருக்கும் அந்த பாடல்களில். இன்னொரு பக்கம் வந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையமைப்பும் அந்த திரைப்படத்தை இன்னொரு கட்டத்தை நோக்கி கொண்டு போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி சார் யுவன் சங்கர் ராஜாவை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்து? ஸோ ஒண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர். தமிழில் எனக்கு தெரிஞ்சு வந்து மாடர்னாகவும் கல்ச்சுரலாகவும், அதாவது இன்னும் சொல்லப்போனால் தமிழில் சொல்கிறேனே நவீனமாகவும் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரியும், அதே சமயத்தில் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் அதில் இருக்க நுண்ணுணர்வுகள் இருக்குல்ல, அதை தொட்டும் ஒரு மியூசிக் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் வந்து யுவன் சங்கர் ராஜா. அவர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இடம்பொருள் ஏவல்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வரல இன்னும். ஸோ வெயிட்டிங் ஃபார் லாங் டைம். அது எப்போ வரும்னு தெரியல. நான் அதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அந்த படத்தில் சேர்ந்தோம். நான் அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன், இவர்கிட்ட நம்ம என்ன சொன்னால், இவர்கிட்ட என்ன கேட்டால் இவர் எப்படி நமக்கு தருவார் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி அந்த கதையை சொல்லும் பொழுது அந்த சுச்சுவேஷனை பர்ஃபெக்டாக அந்த கதையோடு அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னாலே போதும். இப்போ உதாரணத்துக்கு சிலர் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு சில சாங்ஸ்லாம் கூட நம்ம உதாரணமாக சொல்லலாம். அது மாதிரி ஏதாவது ஒன்று அந்த நேரத்தில் அது ஒரு ப்ராசஸ். அது அவரோட அந்த வேலைங்கிறது ஒரு ப்ராசஸ்ஸு. பட்டு என்னைய மாதிரி இந்த மண் சார்ந்த படங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே நீங்கள் பருத்தி வீரன் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதிலெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டிங் வந்து இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த மட்டும் அந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து அந்த படத்துக்கு வந்து நான் யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கிடைக்கும்னு நினச்சேன். பெஸ்ட் மியூசிக் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சேன். அது கிடைக்கல. ஆனால் ரீ ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், டியூனாக கேட்கும் போது ஒன்று, லிரிக் வந்த பிறகு ஒன்று, பாடும்போது ஒன்று, அப்படியே அது டெவலப் ஆகி வேறு லெவலில் வந்து அது கடைசியில் ஒரு மிக்ஸ் பண்ணி நம்மகிட்ட காமிக்கும் போது அது வேறு லெவலில் அது இருக்கும். ஸோ நான் இது பாராட்டுறதுக்காகவோ அதுக்காகவோ நான் அதை சொல்லலை, நான் உணர்ந்ததை நான் சொல்கிறேன். ஸோ யுவன் சங்கர் ராஜா மாதிரி ஒரு 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 நேட்டிவிட்டிக்கும் அதே சமயத்தில் மாடர்ன் சவுண்டுக்கும் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லை. தொடர்ந்து என் படங்களில் ஒரு வேலை செஞ்சார். இடம்பொருள் ஏவல், தர்மதுரை, மாமனிதன், அப்புறம் கண்ணே கலைமானே. கண்ணே கலைமானே சாங்ஸ்லாம் நீங்கள் தனியாக கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த 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 பெக்குலாரிட்டி வந்து உங்களுக்கு தெரியும். நான் பயணப்பட்டதில் எனக்கு வந்து ரொம்ப இணக்கமாக நான் ஃபீல் பண்ணது வந்து மிஸ்டர் யுவன் சங்கர் ராஜா. அதாவது புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, பூனை அந்த மாதிரி கான்செப்டில் அவர் வந்து ரொம்ப ஆப்டாவார் அப்படின்னு நினைக்கிறேன். இளையராஜா சாருடைய பையனும் சரி மகளும் சரி அப்படி அவங்க வந்து அவங்களுடைய இடத்த வந்து பயங்கரமாக தக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு திறமைகளை வந்து உள்ளே வச்சுருக்காங்க. தொடர்ந்து உங்களுடைய அடுத்தடுத்த படங்களில் அவருடைய இசையமைப்பில் நிறைய பாடல்கள் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையும் கூட. இப்போது கம் டு தர்மதுரைக்குள்ள வரலாம். தர்மதுரையில் ஒரு சீன் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பெண்களை அங்கீகாரமாகவும் ஒரு இன்னொரு இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம்னா, அண்ணன் தம்பி முன்னாடி அடித்து அவர் வந்து விஜய் சேதுபதி கிடக்கிறாரு. பட் அங்கே வேலை செய்யக்கூடிய அனைத்து பெண்களும் சேர்ந்து தான் வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆண்கள் யாரும் வந்து அந்த வண்டியில் யாரும் கூட்டிகிட்டு போகலை. அந்த சீன் எப்படி சார் ஒட்டுமொத்த பெண்களை மட்டுமே மையமாக வச்சு கொண்டு போகிற மாதிரி? அது வந்து உங்களுக்கு திட்டமிட்டு அந்த சீனை வந்து திட்டமிட்டு அது உருவாக்கலை. எல்லாம் வயக்காட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
ஒரு பிள்ளை அடிபட்டுச்சுன்னா முதல்ல பெண் தானே ஓடி வரும், தாய் தானே ஓடி வரும். இது நீங்கள் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா சுற்றி இருக்கிற பொம்பளைங்களாம் ஓடி வந்துடுவாங்க. வயக்காட்டுக்கு நடுவில் ஒருத்தன் அடிபட்டு கீழே விழுகும்போது அது அம்மா கூப்பிடும்போது எல்லா பெண்களும் ஓடி வந்து தூக்குவாங்க இல்லையா? அது சில நேரங்களில் வந்து சிலது வந்து இயற்கையாகவே அமையும், அது அந்த பிரபஞ்சம் செய்யும். அது மாதிரி அதெல்லாம் ஒரு ஆடட் ஃப்ளேவர்ஸ். ஓகே.